தமிழ் மொழியால் இணைந்த அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, சாதாரணமாக ஒரு ப்ரெட்டில் ஒரு இனிப்பு வகை தான் நம்ம பார்க்க போகிறோம். இது எப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே வர பெல் ஐக்கானை தொட்டு விட்டுருங்க. இப்போ நான் வந்து ஒரு 5 துண்டு ப்ரெட்டை வந்து இந்த மாதிரி வெட்டி வச்சுருக்கேன். உங்களுக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் வெட்டிக்கலாம். இதை வெட்டிட்டு 1 ஸ்பூன் ஜீனி, 1 ஸ்பூன் வந்து கொக்கோ பவுடர், இதை ரெண்டையும் மிக்சியில் நம்ம நல்லா பொடி பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ வந்து ஒரு பேனில் வந்து ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வந்து ஜீனி போட்டு நம்ம வந்து பாகு எடுக்க போகிறோம். ரொம்ப கம்பி பதமெல்லாம் வர வேண்டியதில்லை, நம்ம கொஞ்சம் பிசுன்னு வந்தால் போதும். இப்போ ஒரு கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றிருக்கேன். அந்த எண்ணெய் வந்து புது எண்ணெயாக இருக்கட்டும், வேறு எதுவும் பொரிச்ச எண்ணெயில் செஞ்சால் அவ்வளோ டேஸ்ட் நல்லா இருக்காது. இதில் இந்த ப்ரெட்டை போட்டு நம்ம பொரித்து எடுத்துக்க போகிறோம். எண்ணெய் வந்து புது எண்ணெயாக ஊற்றிக்கங்க. வேறு எதுவும் வடை போட்ட எண்ணெயில் நீங்கள் செஞ்சிங்கனாக்கா அவ்வளோ டேஸ்ட் இருக்காது. அந்த ப்ரெட்டை நல்லா பொரிச்சிட்டு 2 கரண்டி வச்சு அதை நல்லா ப்ரெஸ் பண்ணி அதில் உள்ள ஆயிலெலாம் எடுத்துருங்க. இது ஹெல்த்தியான டிஷ்ஷுன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஆனால் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏதோ ஒரு நாளைக்கு நம்ம செஞ்சு கொடுக்கலாம். அந்த மாதிரி எல்லா ப்ரெட்டையும் நீங்கள் பொரித்து எடுத்துக்கோங்க. நல்லா எண்ணெயை 2 கரண்டி வச்சு வடிகட்டி எடுத்துக்கோங்க. வடிகட்டி எடுத்துகிட்டு பாகு ரெடியாக இருக்கும். அந்த பாகில் போட்டு நம்ம முக்கி எடுக்க போகிறோம். இது சாதாரணமாக நம்ம எல்லாருமே வீட்டில் செய்கிறது தான். நான் என்னோடய மெத்தடில் எப்படி செய்கிறேன் அப்படிங்கிறத உங்கள்கிட்ட ஜஸ்ட்டு ஷேர் பண்ணிக்கிறேன். இது பசங்க சும்மா கொடுத்தாலே நல்லா சாப்பிடுவாங்க. இந்த பொரிச்ச ப்ரெட் வந்து ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ எல்லா ப்ரெட்டையும் நம்ம பொரித்து எடுத்தாச்சு. 5 துண்டு ப்ரெட்டையும் பொரித்து எடுத்தாச்சு. இப்போ வந்து பாகும் ரெடி ஆகிட்டு அதில் ஜஸ்ட் அப்படியே போட்டுட்டு அப்படியே திருப்பி விட்டு எடுத்துருங்க. நீங்கள் போட்டோடனே பாருங்கள், பாகில் நல்லா உறிஞ்சிக்குது. ஏன்னா நம்ம சூடோடு தானே போட்டிருக்கோம், அதனால் நல்லா உறிஞ்சிரும். இது டேஸ்ட் வந்து லைட்டாக குலோப்ஜான் டேஸ்ட்டுக்கு இருக்கும். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். வீட்டில் ப்ரெட் இருந்துச்சுன்னா ஏதோ பசங்களுக்கு டக்குன்னு செஞ்சு கொடுத்துடலாம். அதை போட்டு முக்கி நல்லா எடுத்துருங்க. பாக்கி உள்ள ப்ரெட்டை வந்து நம்ம அந்த கொக்கோ பவுடரும் ஜீனியும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்குறோம்ல, அதில் அப்படியே டிப் பண்ணி எடுத்துக்கலாம். அது சூடோடு இருக்கிறனால அது அப்படியே கசிவு கொடுத்துரும். கசிவு கொடுத்துட்டுனா மேலே வந்து சாக்லேட் கோட்டிங் மாதிரி ஆயிரும். அந்த சுகர் வந்து அந்த சூட்டோடு நம்ம கோட் பண்ணும்போது அது என்ன ஆகும் அப்படின்னுக்கா அப்படியே மெல்ட் ஆகி சாக்லேட் கோட்டிங் மாதிரி ஆயிரும். பாருங்கள், ஒன்று வந்து நம்ம ஜீராவில் முக்கி வச்சதை வச்சுருக்கேன். இன்னொன்று வந்து ப்ளைனாக உள்ளது. அந்த ப்ளைனாக உள்ளதில் நம்ம வந்து கொக்கோ பவுடரும் சுகரும் மிக்சியில் அடித்து வச்சுருந்த பவுடரை அப்படியே மேலே டிப் பண்ணி விட்றேன். அது டிப் பண்ண கொஞ்ச நேரத்தில் என்ன ஆயிரும் அப்படின்னாக்கா அந்த சுகரோட சேர்த்து மெல்ட் ஆகி சாக்லேட் மாதிரி கோட் ஆயிரும். அப்போ சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பசங்களுக்கு கொடுக்கும்போது கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மெத்தடில் நீங்கள் ஒரு தடவை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இங்கே பாருங்கள் எவ்வளோ ஜூஸியாக இருக்குன்ட்டு. இந்த மெத்தடில் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.